அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ நிறைய பேருக்கு கிடைக்கிறதில்ல, சிலருக்கு லேட்டாகி தான் போய் சேருது. அதனால் முடிந்த வரைக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி உதவி பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு உள்ளதா பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1025 ரூபாய் 1% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 307 ரூபாய் 12% உள்ளது. இது வந்து அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜெமியாக்கள்லையுமே அவங்களுடைய மெஷின் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தராது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பற்றுச்சீட்டு செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதானே. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 34 தினார் 368 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் 96 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 42 தினார் 21 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 45 தினார் 824 ஃபில்ஸ். தங்க விலையும் படிப்படியாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குது. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். புனித ஹஜ் யாத்திரையில் அரபா தினத்தை முன்னிட்டு 1.6 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 16 லட்சம் மக்கள்கள் அரபா மைதானத்தை நோக்கி சென்றிருக்கிறாங்க. அதே மாதிரி புனித ஹஜ் பெருநாளை முன்னிட்டு வானிலை அவதான மையம் விடுத்த எச்சரிக்கை. தயாராக இருங்க, வெப்பம் இன்னும் அதிகரிக்கும். அதே போல குவைத்துடைய வானிலை வளிமண்டலம் காற்றுடன் கூடிய தூசியும் கலந்திருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. பெருநாள் நாள் அதுவுமா காற்றும் தூசியுமா இருக்க போகுதா அப்படின்றது தான் ஒரு பக்கம் கவலையாக இருக்குது. இன்னொரு பக்கம் எல்லா எக்ரிமெண்ட்டும் எல்லா டீலும் முடிய போகுது, எல்லாம் ரெடி அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்த சூழலில் மீண்டும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு கவலையான விடயமாக இருக்குது. ஏன்னா முஜ்தபா கொமைனி இன்னும் அவருடைய எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லை அப்படின்ற ஒரு காரணத்தால் மீண்டும் ஒரு அமைதியின்மை ஆரம்பமாகி இருக்குது. நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா பினைதர் அப்பாஸ் மற்றும் இன்னும் 2 பகுதிகளில் வந்து வான்வெளி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க தஸ்னீம் நியூஸில். அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான தகவல், கடலோர காவல் படை ஐஆர்ஜிசியின் கடலோர காவல் படை படகுகள் 2 மீது நேரடி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. இந்த தாக்குதல் நடந்ததை அடுத்து 4 பேர் உயிரிழந்திருப்பதாக, ஐஆர்ஜிசியின் முக்கிய உறுப்பினர்கள் 4 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்குது. என்னங்கடா ஓரளவுக்கு முடிஞ்சு ஒரு அமைதியான சூழலுக்கு வருவீங்கன்னு பார்த்தா மறுபடியும் அமெரிக்காக்காரனுங்க இந்த மாதிரி சேட்டை பண்ணுறானுங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நேற்றைய தினம் கடல் பகுதிகளில் வைத்து தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. 4 பேர் இதுவரையில் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகிருக்குது தஸ்னிம் மீடியாவில். பார்க்கலாம், இவனுங்க முடிச்சு விட மாட்டானுங்க போல தான் தெரியுது. மாறி மாறி நம்ம நிம்மதியை குலைக்கணுன்னே முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது. அதே போல் குவைத்துடைய பல பகுதிகளையும் அதிரடியான வேட்டையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குவைத்துடைய முனிசிபாலிட்டி மற்றும் வணிக வர்த்தக அமைச்சகம் முபாரக் அல் கபீர் கவர்னரேட் பகுதிகளில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 வயலேஷன்ஸ் பதிவாகி இருக்குது. 10 வார்னிங் இஷ்யூ பண்ணியிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இதோ குவைத்துடைய ஆன்டி நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு ஒரு மொத்த வியாபாரியை பிடிச்சிருக்காங்க. அதாவது எல்லா வகையான போதைப் பொருளும் இவரிடம் கிடைக்கும். அனைத்து விதமான போதைப் பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரி பயப்புள்ள
போதைப்பொருள் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. நபரை வந்து தட்டி தூக்கி இருக்கிறாங்க உள்துறை அமைச்சகம். தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த மாதிரி போதைப்பொருள் வியாபாரிகளோட சாதாரணமாக ஒரு உறவு இருந்தாலே போதும். நீங்கள் ஜஸ்ட் அவரோட வாட்ஸ்அப் சேட்டில் ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் சேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒருத்தராக இருந்தாலும் கூட உங்களையும் வந்து தூக்கலாம். அதற்கான காரணம் என்னன்றது உங்களுக்கே தெரியும். அவரோட சம்மந்தப்பட்டிருந்தால் உங்களுக்கும் அதில் லிங்க் இருக்கும் அப்படின்னு தான் அவங்க கணிப்பாங்க. நேற்றைய தினம் அப்துல்லா போர்ட் ஏரியா, அதாவது அப்துல்லா துறைமுக பகுதிகளில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று தீப்பற்றி எரிஞ்சிருக்குது. உடனடியாக தீயணைப்பு படை விரைந்து போய் தீய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. யாருக்கும் எந்த ஒரு காயமும் இல்லை அப்படின்றதையும் அல்ஹம்துலில்லாஹ் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் 85 வெளிநாட்டவர்கள், அதே போல் 111 சட்டத்துக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டு தப்பி ஓடிய நபர்கள் நேற்றைய தினம் பிடிபட்டிருக்கிறாங்க. செக்கின்ல கவனமாக இருங்க. வெளியில் போகும்போது ஐடியை மறக்காமல் எடுத்து போங்க. அதே போல் குவைத்துடைய கஸ்டம்ஸ் தொடர்ந்துமே அவேர்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நானும் தொடர்ந்துமே உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், கார்கோ போடும்போது தயவு செய்து அதிகப்படியான இந்த மாதிரி வியாபாரத்துக்கு நோக்கத்தில் பொருட்கள் போடாதீங்க. பாருங்கள் எவ்வளவு அரிசி மூட, எவ்வளவு மாவுட்டீன், எவ்வளவு பொருட்கள் வந்து பிடிபட்டிருக்குதுன்னு. இந்த மாதிரி மொத்தமாக போட்டால் நிச்சயமாக பிடிச்சிருவாங்க. ஏதோ 1-2 போட்டால் நம்ம தேவைக்கு போட்டால் தப்பிக்கலாம். இல்லை அதிகமாக போட்டிங்கன்னா நிச்சயமாக சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நேற்றைய தினம் காலையில் கூட நான் நியூஸில் போட்டிருந்தேன், இதோ புதிய மிஷின், ஸ்கேன் மிஷின் வந்திருக்குது. அதில் ஒரு துரும்பாக இருந்தால் கூட ஒரு ஊசி அளவில் ஏதாவது சந்தேகத்துக்கிடமான பொருள் இருந்தாலும் காட்டி கொடுத்துரும். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. எக்காரணத்தை கொண்டும் அதிகமான பொருட்கள் போடாதீங்க. مع إشراقة صباح 9 من ذي الحجة بدأت جموع الحجيج تتوافد إلى صعيد عرفة الطاهر في مشهد إيماني مهيب تتوحد فيه القلوب قبل الأجساد، وترتفع فيه أصوات التلبية والدعاء إذانا ببدء أعظم أركان الحج، الركن الذي يقف فيه المسلمون على صعيد واحد لا فرق بينهم إلا بخشوعهم وصدق توجههم إلى الله سبحانه وتعالى في هذا اليوم العظيم. بدت الدنيا كلها وكأنها اجتمعت في مكان واحد، نسيت مشاغلها وزينتها وتجردت من مظاهرها لتقف أمام الله بقلوب خاشعة وأرواح متضرعة تسأله المغفرة والرحمة والقبول، في صورة إيمانية تجسد عظمة هذا اليوم المبارك وتظهر عمق المعاني الروحية التي يحملها الوقوف بعرفة. ومع ساعات الصباح الأولى تدفقت أفواج الحجاج إلى جبل عرفة ومحيطه متشحين ببياض الإحرام، وقد علت وجوههم السكينة والطمأنينة فيما تلهج الألسنة بالتلبية والتكبير والدعاء في مشهد يفيض بالخشوع والرهبة. واكتسى جبل عرفة وساحاته بحشود الحجاج الذين انتشروا في أرجائه كافة، بين من احتمى بظلال الأشجار وخيام الحملات متفرغا للذكر والدعاء، ومن صعد إلى الجبل يرجو نفحات الرحمة، وآخرين افترشوا الأرض رافعين أكف الضراعة إلى السماء يرجون عفو الله ورضوانه. وفي الوقت ذاته انتشرت فرق المتطوعين والطواقم الطبية والإسعافية في مختلف المواقع لتقديم المياه الباردة والرعاية الصحية والخدمات الإنسانية، وسط تنظيم متكامل ومحكم من السلطات السعودية يهدف إلى توفير أقصى درجات الراحة والأمان لضيوف الرحمن. ومع اقتراب وقت الظهيرة تتجه أنظار الحجاج إلى مسجد نميرة، حيث يستمع الملايين إلى خطبة يوم عرفة، تلك الخطبة التي تحمل معاني الرحمة والوحدة والتقوى، قبل أن يؤدوا صلاتي الظهر والعصر جمعا وقصرا، ثم يتفرغوا للدعاء والابتهال حتى غروب الشمس في ساعات تعد من أعظم ساعات العمر وأقربها إلى الرحمة والمغفرة.